கையிலிருந்து கலத்தி போடப்பட்ட ஒருவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூரத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சிரும். எப்படி இவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை இழந்தவர். ஸ்தோத்திரம். இவருடைய பரிசுத்த ஆவியை இழந்தவர் என்று தெரிஞ்சிரும். அல்லேலூயா. ஆனா சிலர் இருக்கிறார்களே, சிலர், அல்லேலூயா, எப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியை இழந்துட்டார்களா அல்லது இவர்கள் உண்மையாகவே முத்திரையோடு இருக்கிறார்களா என்று தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணமாக ஸ்தோத்திரம், நம்முடைய கையில இப்ப பாருங்க ஒரு மோதிரம் இருக்கு. அல்லேலூயா. இந்த மோதிரம் என் கையில இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, இது இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? இது காணாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னுடைய மோதிரம் காணாமல் போய்விட்டது, நான் தேட ஆரம்பிப்பேன் இல்லையா? ஆனா ஒரு பொய்யான மோதிரத்தை, இந்த மோதிரத்தை கலத்திட்டு வேறொரு மோதிரத்தை போட்டுட்டா ஸ்தோத்திரம், என்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இது மோதிரம் தான், முத்திரை மோதிரம் தான், என்னுடைய கல்யாணத்துக்காக, என்னுடைய திருமணத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சேர்த்துக் கொள்ளப்பட்டதுதான். ஆனா இந்த மோதிரம் காணாமல் போயிட்டுனா எனக்கு கண்டிப்பா தெரியும் என் கையில இருக்கிற மோதிரம் காணாமல் போய்விட்டது என்று. ஒருவேளை இந்த மோதிரத்தை கலத்திட்டு ஸ்தோத்திரம் இதுக்கு பதிலா வேற ஒரு மோதிரத்தை போட்டுட்டா, தூங்குற பொழுதோ அல்லது எனக்கு தெரியாமலோ போட்டுட்டா ஸ்தோத்திரம், நான் என்ன நினைப்பேன்? என் கையில மோதிரம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு தான் நினைச்சுட்டே இருப்பேன். அப்படிதானே? ஸ்தோத்திரம். எப்பொழுது நான் இதை பார்க்கலையோ, இதை கண்டுபிடிக்கலையோ, அது வரைக்கும் எனக்கு தெரியாது என் கையில ஸ்தோத்திரம், ஆமா, இந்த மோதிரம் இருக்கிறது, இல்லாமல் போனது எனக்கு தெரியாது. அப்படின்னா ஸ்தோத்திரம், இந்த பொய்யான ஒரு மோதிரம், பொய்யான ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அபிஷேகம் உங்களுக்கு காணாமல் போனா பரவாயில்லை. அல்லேலூயா. என்ன காணாம போச்சுன்னு தெரியும். இளையகுமாரன் திரும்பி வருகிற பொழுது தகப்பன் அவனுக்கு மோதிரத்தை தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெறாதவர்கள் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பொழுது அபிஷேகம் கிடைக்கிறது. ஆனா அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தை இழந்தவர்கள் அல்லது ஸ்தோத்திரம் பொய்யான அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நானும் ஆவியில நிரம்புறேன் சொல்லுகிறவர்களுக்கு அதை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். அல்லேலூயா. எப்படி அந்த பொய்யான அபிஷேகம் வரும்? அதெல்லாம் உண்டா, உண்மையா அப்படின்னு பார்த்தா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 12 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். யாரு? விழுந்து போன தூதனை பற்றி வசனம் சொல்லுகிறது. நீ எப்படிப்பட்டவன்? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நம்ம மீட்கப்படும் நாளு கண்ட முத்திரையை யாரு கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பான்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்போ விழுந்து போன தூதன் யாரா? அவனே ஒரு முத்திரை மோதிரம். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுவான்? ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகத்தை காணாமல் போக பண்ண மாட்டான், அதுக்கு பதிலா வேற ஒரு பொய்யான மோதிரத்தை மாட்டி விட்டுருவான். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய பேரே அவனே விசித்திரமாக செய்யப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம். அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம் எப்படி நாம கண்டுபிடிக்க முடியாது. அது எப்ப தெரியும்?